ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வா விலாக்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் என்னோடய பேர்ட்ஸ் ஃபார்மில் இந்த பேர்ட்ஸுக்கான சம்மர் கேரில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சில டிப்ஸை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பயுமே மார்னிங் மேலே வந்ததுமே கூட்டி இந்த மாதிரி கீழே தண்ணி தெளித்து விட்டுருவேன். இந்த சம்மரில் மார்னிங் ஈவினிங் 2 நேரமுமே தண்ணி தெளித்து விட்டுருவேன். அதுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா கேஜுக்கு மேலே ஈர சாக்கு போட்டு வைப்பேன். நம்ம எப்படி ஏசியில் இருக்கோமோ அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு இந்த ஈர சாக்கு போடும்போது அதுக்கு காற்று கூலிங்காக கீழே இறங்கும். அதுக்கப்புறமா அந்த வாட்ரு தண்ணி எப்பயுமே அதோட ட்ரேயில் இருக்குதா குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்த்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி ட்ரேலுமே 1-2 ஐஸ் க்யூப் தான் போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. 1-2 தான் போடணும். அது தண்ணி குடிக்கும்போது கூலிங்காக இருக்கும். நம்ம எப்படி ஐஸ் வாட்டர் குடிக்கிறோமோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா அந்த பேர்ட்ஸுக்கு ஒவ்வொரு பேர்ட்ஸுக்குமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதோட பாடி மேலே. அப்போ தான் அதோட பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. காலனி ப்ரீடிங் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அதோட கேஜுக்குள்ளே ஒரு பெரிய ட்ரேயில் தண்ணி ஊற்றி வைங்க. அதுவே தன்னை குளிச்சுக்கும். ஸோ அப்போ பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே கேஜில் சுண்டல், பச்சை பட்டாணி, சோளம், கோதுமை இந்த மாதிரி வைக்கிறது வழக்கம். இந்த சம்மரில் அது கூட அடிஷ்னலாக தர்பூசணி பழம், முலாம்பழம் இதெல்லாம் நான் அதுங்களுக்கு வாங்கி வைப்பேன். அது சாப்பிடும்போது அதுவுமே பாடி ஹீட் ஆகாமல் அதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, இந்த தண்ணி ட்ரேயில் சோத்து கத்தாழையோட ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லை நான் கலந்து வைப்பேன். அது கலந்து வைக்கும்போது அது குடிக்கும்போது அதுங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். ஒருவேளை உங்கள் பேர்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து வச்ச தண்ணியை குடிக்கல அப்படின்னா, என்றைக்கு இந்த மாதிரி சோத்துக்கத்தலை தண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு அதோட தண்ணி ட்ரேவை கேஜிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் தண்ணி வைக்க வேணாம். பட் மார்னிங் நேரமாகவே அதுங்களுக்கு இந்த மாதிரி சோத்துக்கத்தாழை கலந்து வச்சு தண்ணி வச்சிட்ருங்க. ஏன்னா நைட்டு குடிக்காதனால மார்னிங் அதை வாட்ரு எடுத்துக்கும். ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுங்களுக்கு பழக்கம் மாதிரி நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோத்துக்கத்தாழை கலந்த தண்ணியை வைக்கிறதா இருந்ததுன்னா மார்னிங் வச்சிங்கன்னா ஈவினிங்கை எடுத்துருங்க. 2 நாள் 3 நாள் அப்படியே விட்டுறாதீங்க. அது தண்ணி வீணாக போயிடும். ஸோ அது எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சில பல டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னோடய பேர்ட்ஸுக்கு. உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக தெரிஞ்சதுன்னா அதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.